அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மழை பிடிக்காத மனிதன் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். விஜய் ஆண்டனி ஆரம்பத்தில் அந்தமான்ல இருக்காங்க. கூடவே ஒரு நாய்க்குட்டியை அவர் தெருவில் கண்டெடுக்கிறாரு. அதையும் தன்னோட சேர்த்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊரில் இருக்கவங்களாம் யார்கிட்டையும் பேசாமல் தன்னை யாருன்னு அடையாளம் காட்டாமையும் அனதையாக அந்த ஊரில் சுற்றிடுறாரு. அந்த சமயத்தில் கூலி வேலைக்கு விஜய் ஆண்டனி போகிறாரு. அங்கே ஒரு பையன் ஃப்ரெண்ட் ஆகிறான். அந்த பையனோட அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க அந்தமானில். நாள் பிறக்கில் அந்த ரெஸ்டாரண்ட்காரங்க கூட எமோஷ்னல் அட்டாச்சாக விஜய் ஆண்டனி மாறிடுறாரு. அப்புறம் நமக்கு இன்னொரு ஆளை காட்டுறாங்க. டோலிங்கிற ஒரு ரவுடி காட்டுறாங்க. அவர் வட்டிக்கு கடன் கொடுக்குறவர். அது மட்டும் இல்லாமல் ஊரை அடித்து உழையில போடுறவர். அது மாதிரி கடன் கொடுக்குறவர். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வாகன கடைக்கு பொறுப்பேற்கிறதுக்காண்டி அவரையே சர்வீஸில் இருக்கும்போது விஷத்தை குடிக்க வச்சுறாரு. இந்த சாவு நார்மலாக இயற்கையான மரணம் மாதிரி அவர் பண்ணிடுறாரு. அவருக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. இந்த 2 பொண்ணு ஒரு பொண்ணை அக்காவாக அந்த ரெஸ்டாரண்ட்டோட வச்சுருக்காங்கன்னா அவங்களோட பையன் காதலிக்கிறான். விஜய் ஆண்டனி ஒரு நாயை வச்சுட்டு இருந்தாரு. அந்த நாய்க்கு காணோன்னு சொல்லி இந்த 2 பொண்ணுங்களும் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அது அவங்களோட நாய். அப்புறம் அந்த நாயை ஒரு நாள் கண்டுபிடிச்சிடுறாங்க. விஜய் ஆண்டனி அது தெரியாத மாதிரி கட்டிக்கிறாரு. அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரோட பொண்ணு இருக்காங்கன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா யாரோ கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் ஏற்க மாட்டேங்கிறாரு. போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த கந்து வட்டி கொடுக்குறாரு டோடி, அவனை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு அலையிறாரு. ஒரு நாள் போலீஸ்காரர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரெஸ்டாரண்ட் கடை வச்சுருக்காங்க அவங்களோட பையன் நான் டோடியோட ஆறு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கான அது அப்படி டோடியோட ஆறுன்னு சொன்னாலே போலீஸ்காரர் அவனை அடிக்கிறாரு. அந்த விஷயம் வீடியோவாக எடுத்து சோசியல் மீடியா வைரல் ஆகிடுது. டோடியை மீம் கிரியேட்டராக பண்ணிடுறாங்க. இதனால் டோடிக்கு அவமானம் ஆகிடுது. டோடி என்ன சொல்கிறாரு அந்த போலீஸ்காரன் பப்ளிக்கில் செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சுருக்காங்களோட பையனை அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் டோடி மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த 2 பொண்ணுங்களையும் அடித்து போட்டுறாரு டோடி. 2 பேரும் கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகிறாரு விஜய் ஆண்டனி. அதனால் 2 பேரையும் காப்பாற்றுறதுக்காண்டி டோடியோட ஆளுங்களை அவர் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல 6 பேரை அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் டோடி இவரை தேட தேட வரிசையாக ஆளுங்களை இவரை அடிக்கிறதுக்காண்டி அனுப்புகிறாங்க. எல்லாரையும் விஜய் ஆண்டனி அடிக்கிறாரு. சமயத்தில் சென்னையில் நம்ம காட்டுறாங்க. சென்னையில் சரத்குமார் இருக்கார். அவர்கிட்ட இம்மணி ஆளுங்கள்லாம் அவன் சலீம் எங்கே சலீம்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் செத்துட்டான், செத்து 6 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் உயிரோடு இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரத்குமார் அந்தமானை விஜய் ஆண்டனி கொண்டாந்து விட்டுட்டு வர்றாரு. என்னன்னு சொல்லி விட்டு வரனா, இனிமேல் எந்த பிரச்சனை சண்டை சச்சரவுக்கும் போகக்கூடாது. ஆல்ரெடி நீ இழந்தது போதும். இனிமேல் யாருக்கும் எந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் ஆகாமல் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இங்கே இவர் பிரச்சனை க்ரியேட் பண்ணி விட்டுறாரு. இதனால் இவர் உயிரோடு இருக்கான்னு சொல்லி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. சரி, அந்த டோடிங்கிற ரவுடியை என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஆளுங்க எல்லாரையும் அடித்து போட்டு அந்த ரவுடியை திருந்தீர வச்சுறாரு. திருந்த வச்சோன்னே சரத்குமார் தூரத்தில் ஸ்னைப்பர் ஷாட் எடுத்து விஜய் ஆண்டனி சுட்டுறாரு. இப்போ ஊருக்கு திரும்ப சலீம், அதாவது விஜய் ஆண்டனி இறந்துட்டான்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் விஜய் ஆண்டனி சாகலை, உயிரோடு தான் இருக்கார். இதோட இந்த படத்தோட கதை முடியுது. நன்றி.